இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் திருவசனம். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று தவக்காலம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. கட்டாயம் திருப்பலிக்கு செல்லுங்கள், சிலுவை பாதை செய்யுங்கள். இந்த தவக்காலத்தில் எத்தனை சிலுவை பாதை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து ஒப்புக்கொடுங்கள். வாழ்வில் வளம் பெறுவீர்கள். இயேசு நம்மை கிருபையாய் காத்து நடத்துவார். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக நல்ல உடல் சுகத்துடன் உலக ஆசிர்வாதங்களுடன் வாழ வேண்டும் என்பதற்காய் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தினமும் நான் தவறாமல் ஜெபிக்கின்றேன். இன்றைய வசனம் கூறுகிறது, சிலுவையை பற்றிய செய்தி யாருக்கு மடமை? அழிந்து போகிறவர்களுக்கு மடமை. யாருக்கு வல்லமை? மீட்பு பெற போகிறவர்களுக்கு வல்லமை. நீங்கள் எந்த பக்கம்? யோசித்து பாருங்கள். இயேசுவின் சிலுவையின் உண்மையான கொடூர பாடுகளை மனதார உணர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் பெரிய பெரிய பாவங்களை விட்டு மனம் மாறி என்று வாழ்கின்றனர். குடி, தகாத உறவு, போதை பழக்கம், நேர்மையற்ற வாழ்வு, குடும்பத்தில் உள்ளவர்களை, மனைவி மக்களை அன்பு இல்லாமல் மரியாதை இல்லாமல் நடத்துவது, தன் வேலையை சரியாக செய்யாமல் இருப்பது, இவற்றிலிருந்து இயேசுவின் சிலுவையின் அன்பு கிருபையாய் இவர்களை மாற்றி இருக்கின்றது. இதற்காக நாம் காசு, பொருள் ஏதாவது கொடுக்க வேண்டுமா என்றால் இல்லை நண்பர்களே. இயேசுவின் ரட்சிப்பு அது என்றுமே இலவசம். நமது உடல், ஆத்துமா, இந்த இரண்டிலும் உள்ள அனைத்து பாரங்களும் நீக்கப்பட்டு முழு சுகத்தை அந்த சிலுவை நமக்கு தருகின்றது. நீங்கள் ஜெபிப்பதையும் ஆலயத்திற்கு செல்வதையும் சிலர் இன்று கேலியாய் பேசலாம். அது மடமை. ஒரு நாள் வரும், அன்று தெரியும். உங்கள் ஜெபம், உங்கள் உபவாசம், நீங்கள் செய்த ஜெபமாலை, சிலுவை பாதை, ஆராதனை, இவைதான் குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, வேலை காரியத்திற்கு தேவ பலனாய் நிற்கின்றது. பிசாசின் திட்டங்கள் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுக்கு உண்டான யாவற்றையும் தாக்காதவாறு காக்கின்றது என்று புரியும். சிலுவையை பற்றிய அறிவே நமது நம்பிக்கை, நமது எதிர்காலம். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை இயேசுவின் வார்த்தையில் உள்ளது. எத்தனையோ பாவிகளை மீட்டிருக்கின்றது இந்த சிலுவை பாதை. பெரிய பதவியில் உள்ளவர்களை, பணம் படைத்தவர்களை தன் வாழ்க்கையை இயேசுவிற்காக அர்ப்பணிக்க வைத்தது இந்த சிலுவை பாதையின் தியானம். பல நோய்களுக்கு மருந்து இந்த சிலுவை பாதை. மருந்து சீட்டு இந்த சிலுவை பாதை. அதே போல உங்களுக்கு கிரியை செய்யும் இந்த சிலுவை பாதையின் தியானம் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். இயேசுவே துவக்கம், இயேசுவே முடிவு, இயேசுவே ஆதி, இயேசுவே அந்தம். வழி, சத்தியம், மீட்பு அனைத்தையும் நமக்கு காட்டுவது அவரின் சிலுவையின் பாதை. ஒருவன் எப்படியான பாவியாக இருந்தாலும் அந்த மனிதனை ஒளிரச் செய்கிறது. அதற்காகவே தன் விலையேற பெற்ற இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார் நம் இயேசு. ஜெபிக்கலாமா? இந்த தவக்காலத்தில் உமது சிலுவையை விசுவாசிக்கின்ற நாங்கள் ஒருவர் கூட வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் அருமையான தகப்பன் அல்லவா? உம்மை மறந்து போன எங்களையும் தேடி வந்து மீட்கும் ஆண்டவர் அல்லவா? உங்களில் உள்ள அன்பு எங்களில் வெளிப்படட்டும். எங்கள் மனதில் உள்ள மடமையை எடுத்து போட்டு உமது வல்லமையை தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும்
உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.